என்னதான் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்தாலும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் என்டிட்டி தான் எல்எல்பி. எதனால் இந்த எல்எல்பி அப்படின்ற இந்த டைப் ஆஃப் என்டிட்டியை நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ்னு சூஸ் பண்ணுறாங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் குறைவான லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ஆப்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்எல்பியோடைய அட்வான்டேஜஸை பற்றி பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு எல்எல்பி ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்கிறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். இந்த எல்எல்பி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எல்எல்பி பற்றி சுருக்கமாக பார்த்துடலாமா? எல்எல்பி இதனுடைய விரிவாக்கம் லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்புங்க. இது ஒரு ஹைபிரிட் குழந்தைங்க. அதாவது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அம்சங்களையும், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அம்சங்களையும் போட்டு இந்த எல்எல்பி அப்படின்ற ஒரு புது கான்செப்டை 2009 சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த எல்எல்பிக்கான சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2009 அப்படின்னு இருக்குங்க. இது மூலியமாக தான் இந்த எல்எல்பி அப்படின்ற ஒரு புதிய வகை நிறுவனத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்க, இந்த வகையான எல்எல்பி அதாவது லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் யாரெல்லாம் பதிவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், அதாவது எஸ்எம்இஸ்ன்னு சொல்லுவாங்க, சிறு குறு நிறுவனங்கள் இந்த எல்எல்பி ரொம்ப சுலபமாக பண்ணிக்கலாங்க. இது தவிர்த்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, டாக்டர்ஸு, லாயர்ஸு, ஆர்கிடெக்ட். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ் இந்த எல்எல்பியை ரொம்பவே விருப்பப்பட்டு சூஸ் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக உங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அடுத்த லெவல் நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த எல்எல்பி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. சரிங்க, இந்த எல்எல்பி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஆசையை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அந்த பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் சந்திச்சுட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. அதில் பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸு, பிஸ்னஸ் பற்றின நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணலாங்க. சரிங்க, அடுத்து முக்கியமான கட்டத்துக்கு வந்துருமா? நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஒரு எல்எல்பியாக ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துருவோங்க. சரி, இது ரெண்டு வகையில் நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸை பிரிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அண்ட் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ், அதாவது எப்படி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த எல்எல்பியில் பொறுத்த வரைக்கும் எப்படி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இதில் பார்ட்னர்ஸ், எப்படி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இதில் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி பிஸ்னஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணுங்க. சரி, முதல்ல இதில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அண்ட் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அண்ட் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்க்கான ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்களுடைய ரீசன்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்க, இதெல்லாம் கட்டாயம் சப்மிட் பண்ணுங்க. சரிங்க, அடுத்து இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கும். நான் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் இல்லை, ஏன்னா நான் வந்து ஃபாரின் நேஷனல், ஸோ எனக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குங்க. இந்த எல்எல்பி பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஒரு ஃபாரின் நேஷனல் கூட இதில் வந்து பார்ட்னராகவோ டெசிக்னேட்டட் பார்ட்னராகவோ வர முடியும். சரி, ஒரு வெளிநாட்டு பிரஜை, அதாவது ஒரு ஃபாரின் நேஷனல் இங்கே வந்து எல்எல்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவர் என்னென்னலாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னாலிட்டி கார்டு, எப்படி இங்கே ஆதார் கார்டு இருக்கோ அந்த மாதிரி அங்கே இஷ்யூ பண்ணக்கூடிய நேஷ்னாலிட்டி கார்டு சப்மிட் பண்ணணும். இல்லை பாஸ்போர்ட் வைக்கலாங்க. கூடவே வேறு ஏதாவது ஒரு லைசன்ஸ், ஒரு டிரைவிங் லைசன்ஸோ இல்லை நம்ம நாட்டில் இருக்க மாதிரி ஓட்டர் ஐடியோ, வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு லைசன்ஸோ சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். மூணாவதாக அங்கே நீங்கள் எந்த இடத்துல வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப்க்கு உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கலாம். இது 3 கட்டாயம் கொடுக்கணுங்க. கூடவே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் கொடுத்துருங்க. இதெல்லாம் தான் ஒரு ஃபாரின் நேஷனல் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸுங்க. சரி, இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து எப்படி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்எல்பி அப்ளை பண்ணுறதுக்கான கவர்மெண்ட்
அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி, அதாவது ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸுங்க. இதோடைய போர்ட்டல் இருக்குது, எம்சிஏ போர்ட்டல் அப்படின்னு இருக்குது. அந்த எம்சிஏ போர்ட்டலில் நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் அப்ரூவல் வாங்கணும். உங்களோட எல்எல்பிக்கான பேர் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இதுதான் நான் எல்எல்பிக்கு சூஸ் பண்ண பேர் அப்படின்னு எம்சிஏ போர்ட்டலில் சப்மிட் பண்ணி ஆர்ஓசி உங்களுடைய பேருக்கு அப்ரூவல் கொடுக்கணுங்க. இதுதான் முதல் ஸ்டெப்பு. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் சப்மிஷனுங்க. நீங்கள் உங்களோட எல்எல்பியில் யாரெல்லாம் வந்து பார்ட்னர்ஸ், டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸாக இருக்கீங்க, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸு கூடவே உங்கள் கம்பெனிக்கான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, உங்களோட கம்பெனியோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வெரிஃபை பண்ணி கடைசியாக உங்களுக்கு இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்குள்ளே எல்எல்பி அக்ரிமெண்ட் அப்படின்றத நம்ம ஒன்று போட்டு அதை ஸ்டாம்ப் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஆர்ஓசிக்கு சப்மிட் பண்ணோங்க. சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எல்எல்பியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு எல்எல்பி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.